நீ சங்கடமடைந்தாலும் வேலையை செய், தாங்கிக் கொள்ளா துயரம் வந்தாலும் வேலையை செய். தங்களின் அன்பானவர்கள் உண்மையாய் இல்லாவிட்டாலும் வேலையை செய். உண்மை வீழ்ந்தாலும் காரணங்கள் தவறானாலும் வேலையை செய். கனவுகள் இருண்ட போதும் வேலையை செய். எதிர்ப்புகள் பொய்த்தாலும் வேலையை செய். உண்மையில் உங்கள் வாழ்க்கையே அபாயகரமாக இருந்தாலும் வேலையை செய். எது நிகழ்ந்தாலும் நடந்தாலும் வேலையை செய். வேலையே உடலுக்கும் மூளைக்கும் நிகழ்கின்ற குழப்பங்களை தீர்த்து மகிழ்ச்சியை மேம்படுத்துகிறது. அப்ப என்ன செஞ்சாலும் வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம உடலும் உள்ளமும் ஒண்ணும் சொல்லுவாங்க. அதாவது உடல் டயர்டா இருந்தா நம்ம உள்ளத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலையை நிறைய கொடுத்தோம் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்களை படிச்சோம், நல்ல விஷயங்கள் கேட்டோம் அப்படின்னா உடல் தானாவே என்ன செஞ்சிடும், அந்த டயர்ட்னஸ்ல இருந்து வெளியே வந்துடும். இல்ல உள்ளம் ரொம்ப வீக்கா இருந்தா கடுமையான வேலையை உடலுக்கு கொடுக்கறப்ப சரியாயிரும். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணு. இந்த உடலும் உள்ளமும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் போலது. உடல் ஹார்ட்வேர், மனசு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மாதிரி. அப்ப இது ரெண்டையும் சரியா நம்ம இயக்க தெரிஞ்சோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஈஸியா அதை கடந்து நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, எங்க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பாக்குறப்போ, மோதிக்கேர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம், ரொம்ப வருஷமா இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறோம். ஆனா புதுசா வந்தவங்க நிறைய பேரை உள்ள கண்டினியூவா கொண்டு வர முடியல. அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேரை மீட்டிங் கூட்டு வராததுதான் முக்கியமான காரணமா இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரியும். மீட்டிங்ல நம்மள மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே நிறைய விஷயங்களை கத்திருந்தாங்கன்னா, நம்ம அப்ளைன்னு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கண்டினியூவா இருக்க போறாங்க. இப்போ மோதிக்கேர்ல இருக்கக்கூடிய முதல் வருஷம் அது பாத்தீங்க அப்படின்னா எப்படிலாம் பொறுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம விஷயங்களை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மோதிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமான வியாபாரம் தான். ஆனா அது செய்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். மோதிக்கு யாரும் தோல்வி அடைகிறது இல்லை. ஆனா என்ன பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அதை செய்யறது இல்லை. தொடர்ந்து செய்யாததுதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மோதிக்கேர்ல அது தோல்வி, அவ்வளவுதான். மோதிக்கேர் என்பதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் பண்றதில்லை. குடும்பத்தார், சொந்தங்கள், நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் மூலியமா செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். இப்போ நம்ம முதல் வருஷத்துல பேச ஆரம்பிச்சிருப்போம். எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா நம்மள ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க. இது எதுக்கு உனக்கு, இது உனக்கு தேவையா, ஏற்கனவே இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியது, அதை விட்டுட்டு தேவையில்லா இதுல எல்லாம் பார்த்துட்டு செய்யறியே அப்படிங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பை யார் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவே குடும்பத்தாரா இருக்கலாம், இல்லாட்டா நண்பர்களா இருக்கலாம். இது மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம முதல்ல எப்படி அதெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வியாபாரத்துல முதல் படியே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள எதிர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்றதா இந்த முதல் விஷயமே. அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே மோதிக்கேர்ல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அத்தனை கன்சல்டன்ட் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கத்தான் செஞ்சிருக்கும். அப்ப இந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு பொதுவானதான் இந்த ரிஜெக்ஷன். அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தொடங்கும் பொழுது அந்த ரிஜெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம மோதிக்கேர்ல இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி நம்ம தெரிஞ்சு, நம்ம முதல் வருஷத்துல இருக்கக்கூடிய எல்லா கன்சல்டன்ட்டுக்கும் பொருளை பத்தி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். இந்த வியாபாரத்தை பத்தி அவங்களுக்கு என்ஓசின்னு சொல்லுவோம்ல,
நியூ என்சிஓ நியூ கன்சல்டன்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். அப்படி பண்ணினாதான் இந்த பிசினஸ் என்னது, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னது, அதோட வலிமை என்னது, அதுல மோதிக்கரோட பங்கு என்ன, மோதிக்கர் எப்படிப்பட்ட கம்பெனி, எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது, இதை செய்யும் பொழுது எப்படி வந்து நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த வியாபாரம் வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அது எவ்வளவு சுலபமான வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நம்ம இருக்கோம். நிறைய வந்து மோதிக்கர்ல வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் நிறைய பேரை வந்து மோதிக்கர்ல வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட புதுசா வந்த அந்த கன்சல்டன்ட்டுக்கு நம்ம விலைக்கு சொல்ல கட்டாயம் நமக்கு வந்து இருக்குது. இந்த வியாபாரத்துல வந்து நஷ்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு இடமே கிடையாது. யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து இவ்வளவுதான் கிடையாது. இந்த பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லா கேட்டகரியிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அத முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சோல்சப்ளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே 50% வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராடக்டோட பிரைஸே பாத்தீங்க அப்படின்னா 50%. எப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து 100% இருக்கிறத இப்ப வந்து பாத்தீங்கன்னா 50% இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கேட்டகரி நம்ம எடுத்து புதுசா வந்து ஒரே மாதிரி ப்ராடக்ட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு சில பொருட்கள் எல்லாம் நம்ம சொல்லணும். இப்போ என்னோட டீம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து சொன்னோம். என்னோட பொண்ணு வந்து சில விஷயங்கள் வீடியோ போட்டுச்சு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரில அந்த மைசிங் டச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரே எல்லாம் நிறைய போச்சு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த விஷயத்த பெருசுபடுத்தி சொன்னோம். எப்படி பெருசுபடுத்தி சொன்னோம்? 2400 ரூபாய் எம்ஆர்பி உள்ள ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ல நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போனோம். அப்படின்னாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் தான். 50% கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட ரேட்டே வந்து 900 ரூபாய் தான். அப்போ அது சொல்லும்போது வாழ்க்கையில ஒரு தடவையாவது இப்படிப்பட்ட ஸ்ப்ரேயை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும். இப்ப பொதுவாகவே பார்த்துக்கிடுவோம் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ண நம்ம உடலை வந்து நறுமணமா வச்சிருக்கிறது சில விஷயங்கள் வந்து நமக்கு நல்லது. இப்ப நம்மளே இருக்கிறோம், நம்ம உடம்ப நாமளே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நறுமணமா வச்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பணம் இல்ல ஒரு மாதிரி இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காருவோமா? நம்ம வந்து என்ன செய்வோம், முகத்தை வந்து கொஞ்சம் சுருக்கி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்த விட்டு வேகமா நகல்றதுக்கு முடிவெடுப்போம். நமக்கே அப்படின்னா மகாலட்சுமின்னு சொல்லுவோம், செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழின்னு சொல்லுவோம். செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழியில அந்த மகாலட்சுமி வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப அந்த இடம் எவ்வளவு வந்து ஸ்மெல்லிங்கா இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லாருமே இன்னைக்கு வந்து ஸ்ப்ரே இருந்தது. முந்தி காலகட்டத்தில் என்ன இருந்தது அப்படின்னா அத்தர் யூஸ் பண்ணுவாங்க, அகில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து நிறைய நறுமண பொருட்களை பூரா வந்து உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாமளும் பயன்படுத்தும். நம்ம பயன்படுத்தினாதான் நம்ம வந்து ஒருத்தர் சொல்லவே வேண்டாம், நம்ம பக்கத்துல இருக்க என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். என்ன ப்ராடக்டா இருந்தாலும் இந்த மாசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வந்து அதுல வந்து கம்மி ரேட்டுக்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 550 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அந்த ப்ராடக்டோட ரேட் வந்துடும். அப்ப அந்த ஸ்ப்ரேயை எல்லாரும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம வரும். புதுசா கம்பெனி ஒரு ஆஃபர் கொடுக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை வாங்கி நம்ம வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ண பழகணும். முதல்ல வழக்கம் போல அதே 2000 ரூபாய்க்கு பில் பண்ணோம், அதே 3000 ரூபாய்க்கு பில் பண்ணோம், அதே 4000 ரூபாய்க்கு பில் பண்ணணும் இருக்கக்கூடாது. கம்பெனி எப்பயெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குதோ அப்ப என்னன்னா முதல்ல நாம அதை பயன்படுத்தி பார்த்தாதான் நம்மளோட மக்களுக்கு வந்து அதை சொல்ல முடியும். அது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். அப்போ முதல் வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நம்ம வந்து நம்ம கன்சல்டன்ட் ரொம்ப ஓவராகவும் பேசிடக்கூடாது. எப்படி அப்படின்னா கோடி ரொம்ப நம்ம வந்து கோடியில ஏன் பண்ணலாம் அப்படின்னா சரியா வந்து புரிபடாது. கொஞ்சம் அடக்கி பேசணும். முதல்ல இந்த ப்ராடக்டை வந்து பயன்படுத்துங்க. இந்த ப்ராடக்டை பயன்படுத்துறது மூலியமா எம்ஆர்பில இருந்து
கிட்டத்தட்ட 50% ரேட்ல தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது அவங்களுக்கு புரிய வைக்கணும் என்ன செய்யணும், நம்ம அதை தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராடக்ட் எவ்வளவு கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு போன மாசம் நியூ ஜாயினிங் ஆஃபர்ல கம்பெனி ஒரு லிஸ்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருந்துச்சு. எப்படி கொடுத்துருந்துச்சு, எம்ஆர்பி என்ன விலை, அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் கிடைக்கும் அப்படின்னு கம்பெனியே பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் ரேட்டு போட்டிருந்தாங்க. 96 ரூபாய் பேஸ்ட் அப்படின்னா எம்ஆர்பி உங்களுக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 74 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்ப நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் எவ்வளவு கிடைக்குது, 22 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்கிட்டு சொன்னா நடக்காது. அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம புதுசா சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட கொண்டு காட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு விஷயங்கள் புரியும். அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை 22 ரூபாய் கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ள போகும். அது போக என்ன கிடைக்குது, நியூ ஜாயினிங் ஆஃபர்ல போன மாசம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 860 ரூபாய்க்கு வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலே 860 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிச்சு. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு குறைஞ்சபட்சம் 30%, நியர்லி வந்து 30% ஒட்டி வந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வைக்கணும். அப்ப அதுல ஒரு 30%, ரீபர்ச்சேஸ்ல ஒரு 30%, அதுலயே 60% கிடைச்சிருச்சு. லாயல்ட்டியில கொண்டு வந்தா 25, கிட்டத்தட்ட 80ல இருந்து 85% வந்து நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஒரு 3 மாதம் இத தொடர்ந்து கம்பெனி வந்து அதை கொடுத்துட்டு இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு வந்து அந்த ஆஃபர்ஸும் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, லாயல்ட்டியில 1000 ரூபாய்க்கு அந்த புது ஜாயினிங் பண்ணியிருந்தாலே அவங்க என்ன பண்ண முடியும், லாயல்ட்டிலே ஆட் ஆக முடியும். இப்ப சில பேர் வந்து நம்ம கொண்டு வர்றோம், அவங்க புதுசா ஒரு மாசம் வாங்கிடுறாங்க, அடுத்த மாசம் அவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிடுறாங்க, 2வது மாசம் விடுபட்டுருது. ஆனா அது இல்லாம 2வது மாசமும் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணியிருந்தாலே அவங்க லாயல்ட்டியில கண்டினியூ பண்ண முடியும். இந்த விஷயங்களை நம்ம வந்து புதுசா இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளும் அதை தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அதை சொல்லி கொடுக்க முடியும். அப்ப புதுசா வந்திருக்கவங்க நம்ம வாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் ஜாயின் பண்ணாங்க, ப்ராடக்ட் கொடுத்தோம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பண்ண முடியாது. அப்ப அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா, ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாங்களா, ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்கணும். அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து என்ன பண்ணணும், அந்த புதுசா வந்தவங்களை நம்ம பண்ணாதான் அடுத்து அவங்கள நீடிச்சு கொண்டு வர முடியும். இப்போ நானும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ கடந்த கொஞ்ச நாளா புதுசா வந்தவங்களை நம்ம நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப வந்து சிரமப்பட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அவங்கள பெருசா வந்து கொண்டு போய் அவங்ககிட்ட விஷயங்களை சேர்ப்பிக்கல. மோதிக்கரை பத்தி, நிறைய ப்ராடக்டை பத்தி சேர்ப்பிக்கல. மோதிக்கரை என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சேர்ப்பிக்கல. அப்ப முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டா ஒரு அவங்கள வந்து அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். சிறுசா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விளக்கம் அளிக்க நம்ம முயற்சிக்கணும். எடுத்த உடனே ரொம்ப பெருசா பேசாம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன செய்யணும், யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்களோட பேர் லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு மெமரி ஜாக்கர் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா எழுத வைக்கலாம். அப்போ மனுஷ மனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கற்பனைகளை செய்ய மறுக்கும். இப்போ முதிக்கர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வாங்கிட்டு இருக்காங்கல்ல, 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படும். ஆனா வாங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அந்த நமக்கு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கூப்பிட்டு காட்டணும். நாங்கெல்லாம் முந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு எங்க இருக்காரோ அங்க நம்ம தேடி போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட கேட்போம். இப்ப அது இருக்குதா, இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிசினஸ பெருசா வந்து எக்ஸ்போஸ் பண்ணல. நம்ம இந்த பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யார்ட்டையும் வந்து நம்ம புதுசா வந்தவங்ககிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு இந்த வியாபாரத்தோட முக்கியத்துவம், வியாபாரத்தோட அருமை, பெருமை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதுசா வந்தவங்ககிட்ட நம்ம சொல்லணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கதவை வந்து என்ன செய்யணும், திறந்தே தான் வச்சிருக்கணும். யாரும் என்ன புதுசா வந்திருக்காங்க அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கன்னா கூட உடனே என்ன பண்ணிடக்கூடாது, திட்டிடக்கூடாது. அவங்கள வந்து உடனே வந்து கோச்சுக்க கூடாது. மீட்டிங் வரலையா உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இங்க என்ன பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டா
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து நெகட்டிவா எப்பவுமே பேசிடக்கூடாது. தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், அவங்கள உட்கார்ந்து பேசணும், அவங்கள மீட்டிங்ல கலந்து கொள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாத்திலுமே தொடர்ந்து பண்ணும் பொழுதுதான் ஒரு விடை கிடைக்கும் நம்ம எப்பவுமே. அப்போ மோதிகேர் வந்து நம்மளோட ஓன் பிசினஸ். அப்போ அந்த பிசினஸ்ல இப்ப நம்ம இடத்துக்கு வந்து ஒரு கடையை வச்சிருக்கிறோம், ஒரு வேலைக்கு தேவைப்படுது, ஆட்கள் தேவைப்படுது, நம்ம எப்படி எல்லாம் வந்து பேசி கொண்டு வர்றோம். அது மாதிரிதான் இந்த வியாபாரத்திலையும் நம்ம வந்து திட்டாம அதே சமயத்துல அவங்களுக்கு விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லி புரிய வச்சுதான் நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதாவது அப்ளைன்ட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம கலந்து ஆலோசிக்கணும். இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும், அப்ளைன்ட்ட வந்து கலந்து கொஞ்சம் பேசணும். எப்படி வந்து புதுசா வர்றவங்ககிட்ட அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கத்துக்கிட வைக்கணும். நம்மளும் கத்துக்கிட்டு நமக்கு கீழே வந்த புதுசா வந்தவங்ககிட்ட நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். மோதிகேர் வந்து இன்னைக்கே நடந்துறது இல்லை, இன்னைக்கே வந்து லட்சம் ரூபாய் ஆகிறது இல்லை. ஆனா ஒரு நபருக்கு பின்னாடி 100 பேர் இருக்காங்க, ஒரு நபருக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பார்வை புரிதல் நம்மகிட்ட இருக்கணும். இதெல்லாம் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிளானும் இது மாதிரி இப்ப வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருமையான காலகட்டம். நம்மளாம் அன்னைக்கு பார்த்த விஷயத்தை விட இன்னைக்கு இருக்க காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்தை எவ்வளவு எளிமையா கொண்டு போய் நம்ம வந்து ஜெயிக்க முடியுமோ அப்படிலாம் இருக்குது. இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைல்ஸ்டோன் 1 முடிச்சா 1000 ரூபாய்க்கு மேல ஏர்னிங்ஸ் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மக்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பெருசு பெருசு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, மகளிர் உரிமை தொகை கிடைக்கிற அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை இடத்துக்கு ஓடுதாங்க, எத்தனை முகாமுக்கு ஓடுதாங்க, எத்தனை தடவை ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காங்க, எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆனாலும் ஓடுறாங்க. அப்போ பாருங்க, அப்ப 1000 ரூபாய் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன ஒரு சின்ன விஷயம், நம்ம மாதம் வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், நம்ம யூஸ் பண்றோம், அருமையான ப்ராடக்ட், 50% டிஸ்கவுண்ட் ரேட்ல நமக்கு கிடைக்குது. அப்படி ப்ராடக்டை யூஸ் பண்றோம், 4 குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும். 4 தடவை மனு கொடுக்க போற மாதிரி 4 குடும்பத்திட்ட போய் உட்கார்ந்து இந்த ப்ராடக்டை பயன்படுத்த வச்சிட்டோம் அப்படின்னா மைல்ஸ்டோன் 1 கம்ப்ளீட்டட். நமக்கு என்ன கிடைக்கும், 1000 ரூபாய் ரெகுலரா கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி 1000 ரூபாய் வாங்கினோமோ இந்த வழிமுறைய அந்த 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா போதும், அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா போதும். எனக்கு இந்த மாதிரி 1000 ரூபாய் கிடைக்குது, என்னைய மாதிரி நீ உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 குடும்பத்தை உள்ள கொண்டு வந்தா போதும். அப்படி கொண்டு வந்தா இந்த 4 பேரும் 1000 ரூபாய் மைல்ஸ்டோன் முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். அப்ப பணம் எல்லாம் யாருக்கும் தேவையில்லாம எல்லாம் இல்ல, என்ன கிடைச்சாலும் ஓடுதாங்க. என்ன கிடைச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பரிசுல நிக்கிறாங்க. இந்த வேட்டி சேலை நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், எத்தனை பேர் கெட்டுறாங்க? கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ வேட்டி சேலை எத்தனை பேர் கெட்டுறாங்க? கெட்டல. ஆனா ரேஷன் கடையில அந்த வேட்டி சேலை கொடுக்கிறப்போ அதை வாங்காம இருந்த நபர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது வாங்காம இருக்காங்களா? அத்தனை பேரும் வாங்குறாங்க. அப்போ என்ன ஒரு பொருள் மேலேயும் மக்களுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அது எப்படி கிடைக்குங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி புரிய வைக்கணும். என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்த கிடைக்கிறது மக்கள் சும்மா இல்லை. அந்த ஒரு சில கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஊர்ல கட்சிக்காரங்களை போய் பார்க்காங்க, அவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தரை கூட்டு போய் பார்க்காங்க. அப்ப எத்தனை பேரை போய் தேடி பார்க்கறாங்க. அப்ப இங்க நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது, அவங்க கிட்ட தொடர்ந்து போய் சொன்னோம் அப்படின்னா கட்டாயம் உள்ள வரத்தான் போறாங்க. ஆனா இதை சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ ப்ராடக்ட் வந்து முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். மாதம் வந்து ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் ஆஃபரையும் லாயல்ட்டி ஆஃபரையும் நம்ம வாங்கி பழகிட்டோம் அப்படின்னா அதை நம்ம விடவே மாட்டோம். அப்ப நம்ம கரெக்டா வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த 4 பேர் இதை கண்டினியூ வாங்க போறாங்க. அப்போ 4 குடும்பம் வந்து அவங்களுக்கு தேவையான செல்ஃப் யூஸா அந்த ப்ராடக்டை பயன்படுத்திட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், மைல்ஸ்டோன் 1 கம்ப்ளீட் ஆயிடும், 1000 ரூபாய் கிடைச்சிரும். அந்த 4 பேரையும் 1000 ரூபாய் வாங்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டருங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடலாம்.
4 பேரை டைரக்டர் கொண்டு வந்துட்டா கம்பெனி இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நமக்கு கிடைச்சிரும். என்ன கிடைச்சிரும்? டூர் ஃபண்டு கிடைச்சிரும், வெஹிக்கிள் ஃபண்டு கிடைச்சிரும், டைரக்டர் போனஸ் கிடைச்சிரும், ஹவுஸ் ஃபண்டும் கிடைச்சிரும். இவ்வளவு எளிமையா இதுவரைக்கும் இந்த பிளான் இருந்ததே இல்லை. ஆனா என்னமோ தெரியல, நம்ம யாருமே அது முனைப்பு காட்டலாம். எப்போதுமே கஷ்டமா இருந்தா தான் வேகமா விரட்டி ஓடுவாங்க போலக்க. எளிமையா கொடுத்தா அதோட பலன் அருமை ரொம்ப பேருக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்குது இப்போதைக்கு காலகட்டம். ஆனா இது மாதிரி வாய்ப்பு இனி ஒரு முறை நமக்கு இந்த அருமையை பயன்படுத்திக்கல அப்படின்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு எப்பவுமே கிடைக்க போறதில்லை. அப்ப அவ்வளவு அருமையான ப்ராடக்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட டீம்ல எல்லாம் இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கறனா கூட இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை நம்ம மோதிக்க ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஸ்ப்ரே எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, போன வருஷம் ஆஃபர்ல வந்தது. நானே 2-3 ஃபங்க்ஷனுக்கு போறப்ப இந்த 2400 ரூபாய் எம்ஆர்பி உள்ள ப்ராடக்ட் நமக்கு என்ன ரேட் கிடைச்சது? போன மாசம்லாம் 750 ரூபாய்க்கு தான் கிடைச்சிச்சு. அதை பேக் பண்ணி அழகா கொண்டு கொடுக்குறப்போ பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேல ஒரு கிஃப்ட் நம்ம கொடுத்த ஒரு சந்தோஷம். அதனால திருப்பி நமக்கு ஆர்டரும் வரலாம். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அல்கலைன் பிக்சர் போன மாசம் கூட என்னோட டீம்ல ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா என்ன நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் நினைக்கிறேன், மோதிக்கல ஏதோ கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ போன மாசம் அவர் அல்கலைன் பிக்சர் கொடுத்தாரு. அதை ஆஃபர்லயும் இருந்தது. அது 3000 சில ரூபாய்னாலும் மல்டிவிட்டமின் டேப்லெட் இருந்தது. அது மென்னுக்குள்ள மல்டிவிட்டமின் ஃப்ரீ இருந்தது. அதெல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்து. அப்ப ஒவ்வொரு எதுவா இருந்தாலும் மோதிக்கிற சார்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டினியூவா செய்யும் பொழுது அதை புதுசா வந்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது பழக்க வழக்கமா மாறிடும். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே என்ன செஞ்சிடும், வழக்கம் போல செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே பழக்கமா மாறிடும். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், புதுசா வந்தவங்களுக்கு நம்ம கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஆனா வெற்றியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கொஞ்சம் கடினம் தான், ஆனா அது சாத்தியம் தான். இன்னைக்கு எவ்வளவு விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் நோக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்க பகுதியிலாம் பாத்தீங்க அப்படின்னா அதே சிந்தனையில் இருக்காங்க. சாதாரணமா வளர்ந்ததை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உழைப்பு நம்மளுக்கு பிரமிக்க வைக்குது. ஒரு ஃபயர் ஹவுஸ்ல சாதாரணமா லேபரா ஜாயின் பண்றாங்க. அந்த ஃபயர் ஹவுஸ்ல லேபரா ஜாயின் பண்ணும் போது தொழில கத்துக்கிறாங்க. அந்த ஃபயர் ஹவுஸ்க்குள்ளே சின்ன லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஹவுஸ்ல ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னா அவங்களே சொந்தமா ஒரு ஃபயர் ஹவுஸ் கட்டிடுறாங்க. எங்க பக்கமெல்லாம் பார்த்தா திரும்ப பக்கம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டாசு கடைகளும் ஃபயர் ஹவுஸும். அப்ப பாருங்க, சாதாரண ஒரு நபர் அந்த தொழில்ல திரும்பி அங்க கிடைக்கும் பாக்குறப்ப தொடர்ந்து முன்னேறாரு. அது மாதிரி எளிமையான விஷயம் இங்க என்னது, ரொம்ப எல்லாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா மோதிக்கார யோசிச்சு பாருங்க, அது எதுவும் கஷ்டம் இருக்குதா? நல்ல பொருள் கிட்டத்தட்ட 50-60% டிஸ்கவுண்ட் ரேட்ல ப்ராடக்ட் கிடைக்குது, செல்ஃப் யூஸ் பண்ண போறோம். இந்த விஷயத்த நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? யாருமே சொல்றது இல்ல. ஒரு 2 பேர்ட்ட சொல்றது, 3 பேர்ட்ட சொல்றது, சில நேரம் சொல்றதே இல்ல. வண்டி எடுக்கிறது, எங்கேயாவது போறது, எதையாவது பேசுறது, கேட்டா மோதிக்கேர் பண்றேங்கிறது. அப்போ யோசிக்கணும், நீ காலையில நான் மோதிக்கேருக்காக என்ன பண்ணேன், மோதிக்கேர்ல எத்தனை ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கேன். வரட்டும், தெரியாம இருக்கட்டும். ஆனா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்ட, நம்மளை அறிஞ்சுக்கிட்ட ஒரு 4 பேர் கிடைக்க மாட்டாங்களா? 4 பேர் கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்களா? அந்த விஷயத்த நம்மளும் பண்ணிட்டு நம்மளுக்கு சார்ந்தவங்களையும் அதை சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். போய் உட்கார்ந்து நம்ம கன்சல்டன்ட்டே நம்ம டவுன்லைன்ட்டே உட்கார்ந்து வெட்டிக்காத வேற கதையெல்லாம் பேசிட்டு நானும் மோதிக்கேர் பண்ணிட்டேன்னு திரும்பி வர முடியுமா? அவங்களுக்கு எதிரெல்லாம் பேச்சோட பேச்சா என்ன செஞ்சுட்டு இருக்கணும், நம்ம விஷயத்த கொண்டு போய் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்லும் செயலும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு போல இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம திருப்பி சொல்லும் பொழுதுதான் ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும், ஆட்களை கொண்டு வர முடியும், புரிய வைக்க முடியும். அது இல்லாம நானும் மோதிக்கேர் பண்றேன் அப்படின்னா ஒண்ணு நடக்க முடியும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நபர்கிட்டயாவது மோதிக்கேரை பத்தி சொல்ல வேண்டியது. யாரு அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட பேசும் பொழுதே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதே அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்.
டெய்லி ஒரு 5 பேரை பாக்குறப்போ ஒரு நபருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா? அவர்கிட்ட தனியா உட்கார்ந்து ஒரு நாளைக்கு உங்களை வீட்டுல வந்து பார்க்க வர்றேன், தனியா இல்லாட நீங்க வந்து இந்த மாதிரி என்னோட ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு அவங்கள நம்ம சொல்லி அவங்க நம்ம இடத்துக்கு வர வைக்கிறதோ இல்ல நாம அவங்க இடத்துக்கு போறதோ ஒரு டைத்தை பிக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து தெளிவா வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா கட்டாயம் எங்க போக போறாங்க? கட்டாயம் வரத்தான் போறாங்க. எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்கு, எல்லாருக்கும் பணம் கட்டாயம் தேவைப்படுது, எல்லாருக்கும் எளிமையா இருக்கணும் தேவைப்படுது. யாருமே வந்து கஷ்டப்பட்டு அழுது புரண்டு எல்லாம் நினைக்கல. எளிமை எங்கெல்லாம் கிடைக்கும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அப்படி ஆட்களை தேடுறது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் வந்து எப்படி வந்து ஃபயர் ஹவுஸ்ல ஒர்க் பண்றவருக்கு வந்து ஒரு லேபரா ஒர்க் பண்ணி லேபர் கான்ட்ராக்ட் பிடிச்சு எப்படி ஒரு ரூம்ப வந்து வாடகைக்கு எடுத்து படிச்சு ஒரு ஃபயர் ஹவுஸ் கட்டுறாரு. அப்போ அதுல பணம் கிடைக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாரு. அதனால அதை நோக்கி கஷ்டமா இருந்தாலும் போறாரு. ஒரு டீ கடை இருக்குது, நான் பாக்குறேன் மடத்துப்பட்டியெல்லாம் ஒரு சின்ன ஊர். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு நைட் கடை போட்டாரு, 24 ஹவர்ஸ் கடை போட்டாரு. உடனே அவன் என்ன பண்ணாங்க, பக்கத்துல இன்னொருத்தர் 24 ஹவர்ஸ் கடை. சிவகாசி டவுன்ல கூட 24 ஹவர்ஸ் கடை கிடையாது. ஆனா மடத்துப்பட்டி ஒரு சின்ன கிராமம், அங்க வருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து டீ கடைகளா வந்து உருவாகுது. என்னது? அப்ப அங்க வியாபாரம் நடக்கிறத பாக்குறாங்க, அங்க லாபம் கிடைக்கிறத பாக்குறாங்க, அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்ப எல்லாரும் ஏதாவது ஒரு தொழில் தெரியாம யாரும் என்ன பண்றாங்களோ அதையே தொடர்ந்து பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், நம்ம விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். இந்த வியாபாரம் கொஞ்சம் கூட நம்ம வாயிலிருந்து நெகட்டிவான வேர்டு ஒருத்தட்ட பேசும்போது வரக்கூடாது. யாராவது கேட்டா என்ன செய்யணும், நான் மொழிக்கா பண்றேன், சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது அப்படி நம்மளே சொல்லணுமா இல்லையா? என்னத்தையே பண்றோம்னே, என்னத்தையே கிடைக்குதுன்னு அப்படின்னா எப்படி வந்து நம்மளை நம்பி வருவாங்க? அப்போ நம்மளை பார்ப்பாங்கல்ல, நம்மளோட வளர்ச்சியை பார்ப்பாங்கல்ல, நம்மளோட வளர்ச்சியை பார்த்து நம்மளோட பேச்சுல இருந்து பார்த்தா தானே அவங்க வந்து உள்ள வர முடியும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம டவுன்லைன்ட்ட நெகட்டிவா பேசுற வார்த்தைகளை எப்பவுமே குறைச்சிடணும். என்னைக்கு ஒருத்தர் வாயில் நெகட்டிவா வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஜெயிக்க முடியாது. பாசிட்டிவா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நடந்தே தீரும், வெற்றி வந்து நமக்கு கிடைச்சே தீரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டவுன்லைனுக்கு எதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரியலையோ அதை நம்மளுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நாம அப்ளைனோட உட்கார்ந்து கூட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த விஷயங்களை புரிய வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா தான் நிறைய புது ஆட்களை உள்ள கொண்டு வந்தாதான். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பொருள் என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆட்கள் தான் இங்க முக்கியம். இங்க மூலப்பொருட்களே ஆட்கள் தான். ஆட்களை உள்ள பீப்புள்ஸ் தான் இங்க மூலப்பொருள். ரைஸ் மில்லுக்கு எப்படி மூலப்பொருள் வந்து நெல்லா இருக்குதோ அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரைஸ் மில் இருக்குது, அதுக்கு வந்து தொடர்ந்து இயங்கணும். நம்ம என்ன செய்யணும், அந்த ரைஸ் மில்ல வந்து எல்லாம் கட்டியாச்சு, மிஷின் வச்சாச்சு, பில்டிங் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, லேபரை கொண்டு வந்தாச்சு. ஆனா எப்படி ஒரு ரன் ஆகும்? அங்க மூட ஸ்டாக் இருக்கணும். 10 மூடை வாங்கி மட்டும் வச்சோம் அப்படின்னா ரன் பண்ண முடியுமா? 10 மூடை மட்டும் வச்சு ஒரு மில்ல ரன் பண்ண முடியுமா? அது 1 மணி நேரத்துல ஓடிடும். அப்புறம் அடுத்தப்புறம் வேலை, அப்ப வேலை நின்றுமா இல்லையா? அப்ப என்ன வேணும், ஒரு 100 மூடை 1000 மூடை அங்க ஸ்டாக் இருக்கணும். அப்பதான் தொடர்ந்து வந்து வரும். அப்படி நெல்லத்துக்கு உள்ள போட்டா வந்து ஒரு மூடை நெல்லுக்கு ஒரு மூடை அரிசி வந்துருமா? வராது இல்ல. என்ன வரும், அங்க உமி போயிரும், தவிடு போயிரும், கற்கா போயிரும், எல்லாம் போயிரும். மிச்சம் தேர்றதானே நெல்லு, அங்க 40% தானே அரிசி தேரும். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும், 100 பேர் மெமரி ஜாக்கர், 500 பேர் மெமரி ஜாக்கர், 1000 பேர் மெமரி ஜாக்கர் தூக்கி உள்ள போட வேண்டியது, விசிலுக்குள்ள போட்ட மாதிரி கடாச்சி எடுக்க வேண்டியது. வெளியே என்ன வரும், 40% கட்டாயம் வரும்ல. இதுதானே வந்து இந்த உலகத்தோட தியரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட மெமரி ஜாக்கர் லிஸ்ட் இல்ல அப்படின்னா மோதிகேர் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. தொடர்ந்து புதுசு ஆட்களை பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி வராது. வெற்றி வேணும்னா மெமரி ஜாக்கர் இருக்கணும். தொடர்ந்து தினசரி வந்து யாரையாவது சந்திச்சு எதையாவது பேசிக்கிட்டே இருந்தாதான் இதை ஜெயிக்க முடியும். புதுசா வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கேள்வி சந்தேகங்கள் இருக்குதோ அதெல்லாம் தீர்த்து வச்சாதான் வந்து இந்த வியாபாரத்துல நம்ம வெற்றி பெற முடியும். இது நாம மட்டும் தனியா நின்று செய்யக்கூடிய வியாபாரம் அல்ல, இது நம்ம ஒரு டீமோட குழுவோட இணைஞ்சு பண்ணக்கூடிய வியாபாரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு இந்த வியாபாரத்தை நகர்த்தி கொண்டு போகணும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.